அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்கிறார், நான் தான் நிறுத்தினேன் என்று சொல்லுகிறார். இதற்கு ஏன் மறுப்பு தெரிவிக்கவில்லை? இந்தியாவுடைய இறையாண்மையும் இந்தியாவுடைய பாதுகாப்பை பற்றி பேசுகிறாங்க. அவர்களை பற்றி ஆஹா ஓஹோன்னு பேசுறதுக்கெல்லாம் போல. ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வையில் சொல்கிறாங்க. என்னுடைய பார்வையில் சசி தரூர் செய்வது தவறு. ஆணவ படுகொலைக்கென்று தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். பிஆர்ஓ மாதிரி பாகிஸ்தானுக்கான பிஆர்ஓ மாதிரி செயல்படுறாங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் பாஜக இல்லை, காங்கிரஸோடைய நிலைப்பாடு என்ன? ஒரு மூன்றாவது நாடு அமெரிக்கா போன்ற நாடுகள் போர் நிறுத்தத்தை நாங்கள் தான் செய்தோம் என்று சொல்லுகிறார்கள். அதை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கேட்கிறார், இந்த போர் நிறுத்தத்தை செய்தது அமெரிக்காவா? இந்தியா நாட்டினுடைய இறையாண்மை மீது இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பை யார் ஆளுகிறார்கள்? அதுதான் கேள்வி. இதற்கு பதில் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறார், ட்ரம்ப்புக்கிட்ட நான் பேசலன்னு பிரதமர் சொல்கிறார். அது உண்மையாக இருந்தால் நாடாளுமன்றத்தில் நாங்கள் தான் போரை நிறுத்தினோம், நாங்கள் தான் பாகிஸ்தானுடைய அதிபரிடம் பேசினோம் என்று ஏன் சொல்லவில்லை? அப்படி என்றால் ஒரு 10 முறைக்கு மேல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்கிறார், நான் தான் நிறுத்தினேன் என்று சொல்லுகிறார். இதற்கு ஏன் மறுப்பு தெரிவிக்கவில்லை? இல்லை, அவர் நிறுத்தவில்லை போரை, நாங்கள் தான் நிறுத்தினோம். அன்னை இந்திரா காந்தி சொன்னது போல ஈவன் வாஜ்பாய் கூட சொல்லியிருக்கிறார், எங்கள் நாட்டில் நீங்கள் யார் தலையிடுவதற்கு என்று ஏன் கேட்கவில்லை? இதுதான் கேள்வி. இதுக்கு நேரடியான பதில் இல்லை. இதை தான் வலியுறுத்துகிறாங்க நாடாளுமன்றத்தில். அமெரிக்க அதிபர் போரை நிறுத்தினாரா இல்லையா? நிறுத்தவில்லை என்றால் அமெரிக்க அதிபருக்கும் இந்த போருக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஏன் வாய் திறக்க மறுக்கிறார் பிரதமர்? இதுதான் கேள்வி. அது பதில் சொல்ல வேண்டியது. வார்த்தையே பயன்படுத்தல, அதே சமயம் ட்ரம்ப்ங்கிற வார்த்தையுமே அவங்க பயன்படுத்தாது. அதுதான் சொல்கிறேன். அதை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கேட்கும் கேள்விகளுக்கு நேரடியாக அவருக்கு பதில் சொல்ல வேண்டும். என்ன பதில் சொல்லணும்? ட்ரம்ப் இதில் தலையிடலை, அமெரிக்கா தலையிடலை, 10 முறைக்கு மேல் நான் தான் போரை நிறுத்தினேன் தலையிட்டு என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லுகிறார். அது உண்மைக்கு புறம்பானது, அது பொய் என்று ஏன் சொல்ல மறுக்கிறார்? இதுதான் எங்களுடைய கேள்வி. இப்போது அதே இடத்துல காங்கிரஸ் இவ்வளோ பிரச்சனை இருந்து வெளிநாட்டில் போய் எதுக்கு விளக்கம் கொடுக்கணும் சசி தரூர் உட்பட? இல்லை, அது நம்முடைய நாட்டுடைய இறையாண்மையையும் இந்தியா மீது தீவிரவாதிகளும் பாகிஸ்தானும் தாக்குதல் நடத்தது எந்த விதத்தில் நியாயம் என்பதை சொல்வது தான் போனாங்க. இதுதான் இது இந்தியாவுடைய இறையாண்மையும் இந்தியாவுடைய பாதுகாப்பை பற்றி பேசுகிறாங்க. பாஜகவுக்கு யாராவது அவர்களை பற்றி ஆஹா ஓஹோன்னு பேசுகிறதுக்கெலாம் போல. இதனால தான் சசி தரூரில் கேரளாவுக்கு எதிராக காங்கிரஸுக்கு எதிராகவே அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் தொடர்ந்து புகழ்ந்து பேசுகிறார். கட்சியுடைய கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக பேசுகிறார் என்பது தான் தலைவருடைய கருத்து. இப்போ என்னுடைய கருத்தும் சசி தரூர் அவர்கள் அப்படி பேசக்கூடாது. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் அப்படி பேசுவது மன வருத்தம் அளிக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வையில் சொல்கிறாங்க. என்னுடைய பார்வையில் சசி தரூர் செய்வது தவறு. விசாரணை கைதிகள் தமிழகத்தில் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. இன்னைக்கு உருளைப்பேட்டையில் வனத்துறைக்கு விசாரணைக்கு அழைச்சின்ற மாரிமுத்து என்ற நபர் 40 நபர் அவர் தாளிட்டு தற்கொலை செய்திருந்தார் விசாரணையின் போது. அப்போது இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும், கண்டிக்க வேண்டும். காவல்துறையும் வனத்துறையும் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உயிர்கள் எந்த விதத்திலும் சேதாரம் ஏற்படக்கூடாது, துன்புறுத்தல் ஏற்படக்கூடாது. நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கின்ற இடத்தில் தான் தமிழ்நாடு காவல்துறை இருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. மாண்பு முதலமைச்சர் கடுமையாக உழைக்கிறார், நேர்மையாக அரசியல் செய்கிறார். அவருக்கு எந்தவித குந்தகமும் காவல்துறையும் மற்ற துறையும் ஏற்படுத்தக்கூடாது தான் எங்களுடைய பார்வை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதையெல்லாம் இனிவரும் காலங்களில் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். கோவை தூய்மை பணியாளர்கள் இருந்தாலும் சரி, தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இருந்தாலும் சரி, அரசு நிர்ணயித்த கூலித்தொகையை இன்னைக்கு வரைக்கும் வழங்காமல் இருக்காங்க. இதுக்கு நீங்கள் அரசுகிட்ட எப்படி எடுத்துகிட்டு? இல்லை, ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள், ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம், குறிப்பாக தேயிலை தொழிலாளருடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். அரசு ஆணை 434 ரூபா கொடுக்க சொல்லி அரசு ஆணை கொடுத்துருக்காங்க. ஆனால் 350 ரூபாய்க்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. நேற்றுக்கும் தேயிலை தோட்டாளர்கள் முறையிட்டார்கள். நான் அரசிடம் பேசுவதற்கு சென்னையில் நாளை மறுநாள் செல்லும்போது அரசிடம் இதை பற்றி. கோவை மாவட்டத்தில் கூடிய பழங்குடியினர்களுக்கு எம்ஜிஆர் காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் சிதிலமடைஞ்சிருச்சு. நிறைய கிராமங்களில் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மலைவாழ் மக்கள் சிதிலமடைந்த வீடுகள் தான் இருக்காங்க. மறுசீரமைப்பு பண்ணுறதுக்கு பொதுமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த கூட்டத்தில் நாங்கள் ஒரு பரிந்துரையாக சொல்லியிருக்கிறோம், ஏற்கனவே பரிந்துரைச்சிருக்கோம். தமிழ்நாடு அரசும் கொள்கை அளவில் சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. சிதலமடைந்த வீடுகளை செப்பனிட வேண்டும், நிதியும் ஒதுக்கியிருக்காங்க. ஆகவே இதை மீண்டும் சீர்தூக்கி பார்த்து தமிழ்நாடு அரசிடம், அந்த துறை செயலாளரிடம் நாங்கள் கண்டிப்பாக இதை பற்றி விவாதிப்போம். ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் தொடர்ச்சியாக கோரிக்கைகள் வலுத்துக்கிட்டே இருக்குங்க. உடுமலை சங்கர் கௌசல்யா மரணத்துக்கு பிறகு அப்பிருந்தே வலுத்த குரல்கள் இப்போ மீண்டும் கவின் உயிரிழப்பு வரைக்கும் காங்கிரஸ் இது தொடர்பாக தொடர்ச்சியாக வலியுறுத்தணும். நாங்களும் சொல்லியிருக்கோமே. நான் என்னோடய அறிக்கையிலேயே பாருங்கள், ஆணவ படுகொலைகள் தடுக்கப்பட வேண்டும், இனி வருங்கால் நடக்கக்கூடாது. கவினுடைய படுகொலை கண்டிக்கத்தக்கது. ஆணவ படுகொலைக்கென்று தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம்.
ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் 2014ஆம் ஆண்டு இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு மசோதா தயாரிக்கப்பட்டது. இடையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் பாஜக 11 ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த மறுக்கிறது. தமிழ்நாட்டில் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.